Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ரொம்பவே கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெஜிடபிள் வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கேரட்டை துருவி எடுத்துருக்கோம். அதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு பெரிய கேரட் அளவுக்கு இருக்கும். 5 இல்லைன்னா 6 பீன்ஸ் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணதை அதையும் சேர்த்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு அதை தோல் நீக்கிட்டு நல்லா துருவி வச்சுருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம தண்ணியே எல்லாமே பிழிஞ்சு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். உருளைக்கிழங்கு வெங்காயம் கேரட்டில் இருக்க தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சூடுபடுத்திடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு மீடியம் சைஸ் பாலை உருட்டி எடுத்து கையில் வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் சேர்க்க போகிறோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்ல கோல்டன் ப்ரௌனாக வெந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை 1 சைட் திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி அந்த சைடு சூப்பராக வெந்து வரட்டும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் சூப்பரான ரெசிபியாக இருக்கும். 2 சைடுமே சூப்பரான கலரில் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜிடபிள் வடை எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.